முன்னாள் மாணவ நிருபர் மன்னார்குடியைச் சேர்ந்த இயற்பியல் ஆசிரியர் மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் அன்பரசு அவர்களை 5 நிமிடம் பேச அழைக்கிறேன். நிகழ்வினுடைய தலைவர், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும், தடயம் ஆசிரியர் பாபு அவர்களுக்கும், விருது பெறுகிற அனைத்து விருதாளர்களுக்கும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அன்பரசு, மன்னார்குடி தேசிய மேல்நிலைப்பள்ளியினுடைய முதுகலை இயற்பியல் ஆசிரியர். மாணவ நிருபராக நக்கீரன் இதழில் 2003ஆம் ஆண்டு பணி செய்தேன். விழா மலர்களுக்காக கட்டுரை அனுப்பி அந்த விழா மலர் வந்த பிறகு தடயம் ஆசிரியர் ஃபோனில் சொன்ன செய்தி, விழா மலர்லேயே உங்கள் கட்டுரை தான் 3 பக்கத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த விழா மலரில் நிறைய செய்திகள் இருக்குது. என்ன சாதனை செய்தோம், எதற்காக விருது அப்படிங்கிறத தாண்டி ஏதோ கடவுள் நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக படைத்திருக்கிறார், தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு செய்தி மட்டும் எனக்கு அப்படியே மனதில் ஆணித்தரமாக இருக்கும். பாரதிதாசன் அழகாக சொல்வான், இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் அணைகின்ற தமிழ்நாடு தனக்கும் திணையளவேனும் நன்மை கிட்டுமென்றால் செத்தொழியும் நாளெனக்கு திருநாளாகும் அப்படின்னு. ஏதாவது இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு எதையாவது ஒரு சிறிய மாற்றத்தினாலும் செஞ்சுட்டு போகணும். அதுக்காக தான் ஆண்டவன் படைத்திருக்கிறான். அப்போ அது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த பிறவிக்கான ஒரு பலன் ஏதோ பண்ணியிருக்கோம் இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் மனதில் இருத்தி என்னுடைய ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். விருது பெறுவதற்கு காரணமாக இருந்த திருவாரூர் பாரத் பள்ளியினுடைய தாளாளர் திரு முரளி சார் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அருணா அவர்களுக்கும், விருது பெறுகிற அனைத்து விருதாளர்களுக்கும் எனது மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. மரியாதைக்குரிய ஐயா தனபாலுடர் அவர்களுக்கு ஆசிரியர் அன்பரசு அவர்கள் இப்பொழுது சாதி அணிவிக்கிறார். நிகழ்ச்சியின் தலைவர், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு. மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் ஐயா எஸ்பி அவர்களுக்கு நம்முடைய டாக்டர் அன்பரசு அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அறிவிக்கிறார்.